மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் தனியார் பாலர் பள்ளிகளுக்கான மானிய திட்டத்தின் வாயிலாக இவ்வாண்டு 4709 குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். 9.3 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் 183 தனியார் பாலர் பள்ளிகளை அது உட்படுத்தியுள்ளது. அதே சமயம் தடிகா ஜீனியஸ் பெர்சினார் திட்டத்தின் கீழ் 126 பாலர் வகுப்பு மாணவர்களுக்கு 2,77,200 ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மித்ரா தலைவர் பி. பிரபாகரன் தெரிவித்தார். இந்த திட்டம் மூலியமாக 5000 கிட்ட உள்ள மாணவ மாணவிகளுக்கு இந்த உதவி நிதி வழங்கப்பட்டிருக்கு. போன வருஷமும் இதே திட்டம், இந்த வருஷம் இதே திட்டம் சேர்த்து பார்த்தா நம்ம 10,000 மாணவ மாணவிகளுக்கு சப்சிடி வழங்கி அவங்க கல்விக்கு உதவி செஞ்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். இந்த அரசாங்கம் மூலியமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தடிக்காவோட நிதி. இப்போ இந்த பலனை நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸ்லாங்கூர் சுங்கை புலோவில் மித்ரா தடிகா ஜீனியஸ் பெர்சினார் பாலர் வகுப்பில் கல்வியை முடித்த 52 ஸ்டார்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற போது பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் அவ்வாறு கூறினார். 4 முதல் 6 வயதிலான இந்திய சிறார்களுக்கு ஆரம்ப கல்வி கிடைப்பதையும் B40 குடும்பங்களின் சுமையை குறைப்பதையும் அத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் அவர். அதோடு தமிழ் பள்ளிகளுக்கு மாணவர்களை அனுப்பி வைக்கும் ஃபீடர் திட்டமாகவும் இந்த தடிகா ஜீனியஸ் பெர்சினார் விளங்குகிறது. மற்றொரு நிலவரத்தில் உள்நாட்டு உயர்கல்வி கூடங்களில் பயிலும் B40 இந்திய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மித்ராவின் நிதியுதவி இவ்வாரத்தில் விநியோகம் செய்யப்படும். IPT 4.0 மித்ரா எனும் அத்திட்டத்தின் கீழ் 12,400 மாணவர்களுக்கு வழங்கப்பட ஏதுவாக 25 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒன் ஆஃப் அல்லது ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும் அவ்வுதவிக்கு இதுவரை 12,626 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் அவை பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிதிக்கு ரெஜிஸ்டர் இந்த நிதி ஒதுக்கி வச்சது ஒரு 25 மில்லியன் இந்த திட்டத்துக்கு நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ உள்ள ஃபாசா பர்தாமா முதலாக 1088 மாணவ மாணவிகளுக்கு ஃபாசா பர்தாமா மூலயமா வர்ற வாரம் அந்த நிதியை அவங்களுக்கு நம்ம வழங்க போகிறோம். ஆனால் இந்த நிதி வழங்குறதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. யான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 12,000 சொச்சம் மாணவ மாணவிகள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது சில மாணவ மாணவிகள் அவங்களோட டாக்குமெண்டேஷன் கரெக்டாக சப்மிட் பண்ணாத குறைகள் இருக்குது. தப்பான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதும் இருக்குது. அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதில் போடாதவங்களுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. மற்றும் யூனிவர்சிட்டி என்டார்ஸ்மெண்ட் லெட்டரும் சில மாணவர்கள் போடாமல் கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாக ஆகும். ஏன்னா நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திருப்பி கால் பண்ணி நம்ம பேசணும் பாருங்களேன். அதே நேரத்தில் இந்த மாதிரி திட்டங்கள் நடக்கும்போது எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மக்கள் அவங்களோட க்ரைட்டீரியா பார்த்து டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணாதான் இந்த திட்டம் நல்லபடியாக போய் மக்கள்கிட்ட சேர முடியும். மானியமும் சீக்கிரம் போய் சேரும். முதல் கட்டமாக தகுதி பெற்று 1088 பேருக்கு அவர்களின் BSN வங்கி கணக்குகளில் இவ்வாரம் 2,000 ரிங்கிட் போடப்படும். அதுவே மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 3,000 ரிங்கிட் வழங்கப்படும் என பிரபாகரன் சொன்னார்.